இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ஜுவான் வந்து பேஸ்ட்ரி செஃப்பாகவே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஃபும் ரன் பண்ணுறாங்க ஓனா. ஓகேவா? இங்க நம்ம டால் வந்து சொன்ன மாரியே வந்து லாயர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க டால் வந்து நம்ம ஜுவான் கால் பண்ணி சொல்றாங்க, "நீ இப்ப எங்கடி இருக்க? ஷாப்ல தான் இருக்கியான்னு?" கேட்கிறப்போ, "இல்லடி செர்ரி பிக் பண்ண போயிருக்கேன்னு" சொல்றப்போ, "பார்த்து போ உன் கடைக்கு போறப்போ, உன் கடையில வந்து யாரோ சஸ்பீஷியஸா சுத்தி சுத்தி வராங்கன்னு சொல்லிட்டு உன் கடையில வொர்க் பண்ணவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நீ பார்த்து போன்னும்போது, என் கடையில என்னடி இருக்கு? யாரு திருட வரப்போறா? லூசாடி நீ" அப்படி சொல்லிட்டு ஜுவான பேசியிருப்பாங்க. சரி இருந்தாலும் நீ சேஃபா போன்னு சொல்லிட்டு டால் சொல்லுவாங்க. ஆனா, உண்மையாவே சொன்ன மாரி யாரோ ஒருத்தன் ஹூடி போட்டுட்டு நம்ம ஜுவானோட ஷாப்குள்ள போறாரு. கதவ ஓப்பன் பண்ணிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜுவானும் வந்துடுறாங்க திருப்பி. இப்போ சாவி போட்டு பார்த்தா ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்குமா, இவங்களும் பயந்துகிட்டே உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா யாரோ இருக்க மாரி தெரியுமா, அப்புறமேட்டுக்கா ஜுவான் சொல்லுவாங்க தூரமா இருந்தே, "இங்க யாரும் கேஷ்லாம் வச்சிருப்பா? எல்லாரும் கார்ட் தான் யூஸ் பண்றாங்க. இங்க பணம் கூட கிடையாது. தயவு பண்ணி வெளிய போயிருங்களேன்னு" சொல்றப்போ, ஒரு கிளாஸ வந்து அங்க இருந்த ஹூடி போட்ட ஆள் உடைச்சிருவாரு. அவ்வளோதான் ஜுவான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயி, அவர் தப்பிச்சு ஓடும்போது செர்ரீஸ்லாம் கீழ போட்டு அவர புடிச்சிருவாங்க. புடிச்சிட்டு வந்து ஹூடி எடுக்கவே விட மாட்டாரு. நல்லா அடிப்பாங்க. ஆனா, அவர் ஹூடி எடுக்க விட மாட்டாரு. திருப்பி அவரும் ஜுவான் அடிச்சிருவாரு. இப்போ மாறி மாறி அடிச்சு, "இருடா உன் ஃபேஸ பார்க்குறேன் பாருன்னு" சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ்லாம் வந்து கேட்பாங்க, "உன் ஃபேஸ காட்டுறா?" ஆனா போலீஸ் சொல்லும்போதும் அவரால ஹூடி எடுக்கவே மாட்டாரு. ஃபேஸ காட்டவே மாட்டாரா. ஜுவான் வந்து செம்ம கடுப்பாயிருவாங்க. அதுக்கப்புறம் ஜுவானோட அப்பாவும், அப்புறம் சன்ஹாவோட அப்பாவும் வந்துருவாங்களா. வந்துட்டு இந்த மாரி யார் அடிச்சது அப்படின்னு கேட்கிறப்போ, "ஓ சீஃப் நீங்களா? இது உங்க பொண்ணான்னு?" கேட்கிறப்போ, "இல்ல, இல்ல நான் வந்து அவளுக்கு அங்கிள் தான்" அப்படின்னு சொல்றப்போ, "அப்ப யார் பொண்ணு?" சொல்றப்போ, ஜுவானோட அப்பா கை தூக்குவாரு, "என்னோட பொண்ணு தான்னு" சொல்லிட்டு. அப்புறம் ஜுவான் போயிட்டு ஜுவானோட அப்பாட்ட சொல்லுவாங்க, "அப்பா இவன் என்ன அடிச்சுட்டான்" அப்படின்னு. "அடிச்சிட்டானா அவன? நான் சும்மா விட மாட்டேன். இப்ப பாரு" அப்படி சொல்லிட்டு போறப்போ, ஃபேஸ காட்டுறான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போறப்போ, நம்ம ஹேஜூன் பார்த்தா, "டேய் ஹேஜூன் நீயா?" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஜுவான் ஷாக் ஆயிருவாங்க. அப்புறமேட்டுக்கா ஹேஜூன் போயிட்டு அவங்க அப்பாவ ஹக் பண்ணிட்டு, சன்ஹாவோட அப்பாவெல்லாம் ஹக் பண்ணிட்டு அழுவாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆள் கேட்பாரு, "ஓ! இது வந்து யார் அப்போ உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இது வந்து எனக்கு பையன் மாரி இருந்து." "ஓ! பையன் மாதிரியா? அப்ப நீங்க வந்து அவருக்கு அங்கிள், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப இவங்க ஃபேமிலியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஜுவான் சொல்லுவாங்க, "நாங்க ஒண்ணும் ஃபேமிலி கிடையாது. நாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அவன் என்ன அடிச்சுட்டான். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது." "ஏய் ஏன்ப்பா ஃபேமிலிக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்ற?" மாரி ஜுவானோட அப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம், "நான் எங்கடி அடிச்சேன்? நீ தாண்டி என்ன நல்லா அடிச்ச. அப்ப என்ன புரொடெக்ட் பண்ணும்போது தான் தெரியாம நான் மேல கை பட்டுருச்சு." அப்படி சொல்லிட்டு ஹேஜூனும் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா நம்ம சன்ஹாவும் வந்து ஜுவானோட கடைக்கு வந்துருவாங்க. வந்துட்டு போய் உள்ள பார்க்குறப்போ செர்ரீஸ்லாம் கொட்டியிருக்கும். கிளாஸ்லாம் உடைஞ்சிருக்குமா, இவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஓடி வந்துட்டு சன்ஹா ஜுவான பார்த்து, "ஜுவான் உனக்கு எங்கேயும் அடிபட்டுச்சான்னு?" சொல்லி எல்லாம் செக் பண்ணாங்க. ஜுவான் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாவே ஃபேஸ் வச்சுட்டு, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பா சன்ஹாவோட பொண்ணு, "ஏய் நீயும் வந்திருக்கியாடா? சூப்பர்டா, சூப்பர்டா. சரி, சரி வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். நம்ம நெறைய பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சூப்பரான நாள்னு" சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜுவான் வந்து கத்துறாங்க, "இப்ப எதுக்குடா வந்தீங்க? 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு எங்கள பார்க்க வந்தீங்கன்னு?" கேட்கிறப்போ, "என்ன சொல்ற? கண்டிப்பா பார்க்க வருவோம்." சரி சாரின்னு சொல்றப்போ, "சரி ஓகே நீங்க அப்பா கூட போங்க. நான் வீட்டுக்கு வரல. எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்றப்போ, "இன்னைக்கு கூட வேலையாம்மா? நீ வீட்டுக்கு வான்னு" சொல்லிட்டு ஜுவானோட அப்பா கூப்பிடுவாங்க. "இல்லப்பா எனக்கு கண்டிப்பா நெறைய வொர்க் இருக்கு. நான் போய் தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கா ஹேஜூனும் சன்ஹாவும் கேட்பாரு, "நாங்களும் வரட்டுமா?" "நீங்கலாம் வர வேணாம். நீங்க அப்பா கூட போங்க. நான் கேப்ல போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அங்க போயிட்டு அவங்க ஷாப்க்கு போயிட்டு அந்த செர்ரீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் டாலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜுவான் வந்து நம்ம டால்ட்ட கேட்குறாங்க, "என்னடி நீ ஹேப்பியா? உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் திரும்பி வந்துட்டான்ல?" அப்படின்னும்போது, "நான் ஏன் ஹேப்பியாக போறேன்? அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி நடந்ததுடி நீ வேற" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கா நம்ம டால் கேட்குறாங்க, "நீ ஹேப்பியா இருந்திருப்பியே, ரொம்ப அழுதுருப்பியே, 10 வருஷம் அப்புறம் பார்க்குறேன் உன்னோட ஒப்பாச" அப்படின்னும்போது, "அப்படிலாம் இல்ல. நான் நெறைய தடவ வந்து ரீயூனியன் பத்தி நெனச்சு பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவ நெனைக்கும்போது ஒவ்வொரு மாரி இமேஜின் பண்ணுவேன். பட் ஆனா எனக்கு அவங்க திரும்பி வந்தப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாரி தான் ஃபீல் ஆனாங்க. ஏன் அவங்க மேல இருந்த வாசனை கூட மாறிடுச்சு தெரியுமான்னும்போது, டால் கேட்பாங்க, "என்னடி நீ என்ன டாகா? அவங்கள மோந்து கூட பார்ப்பியான்னு?" சொல்லும்போது, "இல்ல எனக்கு ஃபேமிலி மாரியே ஃபீல் ஆகல. யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ பார்த்த மாரி தான் இருக்கு" அப்படி சொல்றப்போ, டால் வந்து சொல்றாங்க, "ஆக்சுவலி இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தா உண்மையான பிளட் ரிலேஷன்ல இருக்க ஃபேமிலியே நமக்கு வேற ஆள் மாரி தான் ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பா அந்த மாரி ஃபீல் ஆகுறதுல ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு டால் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹேஜுனும் சன்ஹாவும் அவங்கவங்க ரூம் போய் பார்க்குறாங்க. எதுவுமே மாறி இருக்காது. அவங்க அப்பாலாம் பத்திரமா அந்த ரூம அதே மாரி அவங்க போனப்ப எப்படி விட்டு போனாங்களோ, அதே மாரியே வச்சிருக்காங்களா. 2 பேரும் அவங்கவங்க ரூம் போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணா நைட்டு டின்னர் சாப்பிடலான்னு இருக்கும்போது, நம்ம ஜுவானும் டின்னருக்கு ஜாயின் பண்ணிப்பாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து ஜுவான் ஒரு ஃபுட் எடுக்க போவாங்களா, அதே தான் சன்ஹாவும் எடுக்க போவாரா. அதுக்கப்புறம் சன்ஹா அந்த ஃபுட்ட ஜுவானோட எடுத்து எடுத்து இத ரைஸ்ல எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாரு. ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம சன்ஹாக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் பியர் ஒண்ணா ட்ரிங்க் பண்ணலாம். ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம சன்ஹாவோட கையில வந்து யாரோ கீறி வச்ச மாரி மார்க் இருக்குமா. இத வந்து நம்ம ஜுவான் பார்ப்பாங்க. உடனே நம்ம சன்ஹா அந்த கீறல மறைச்சிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஜுவானும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஜுவான் சாப்பிட்டு வீட்ல ரூம்ல போய் இருக்கும்போது, நம்ம டால் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "என்னடி பேசினியா? எல்லாரும் எப்படி இருக்காங்க?" நான் என்ன அவங்க எப்போ போறாங்கன்னு கேட்கல. சீக்கிரம் கேட்குறேன்." அதுக்கப்புறம், "உனக்கு ஆசையா இல்லையா ஹேஜுன்னு பார்க்கன்னு?" கேட்கிறப்போ, "ஆமா ஜஸ்ட் கியூரியஸா இருக்கேன். அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு. அதே மாரியே இருக்காரா?" அப்படி சொல்லிட்டு நம்ம டால் கேட்கிறப்போ, "சரி, சரி கொஞ்சம் பொறுமையா இரு. நானே நீங்க மீட் பண்ண எதுவும் பாசிபிலிட்டி உண்டாக்குறேன்" அப்படி சொல்லிட்டு நம்ம ஜுவான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெளிய வருவாங்களா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருப்பாங்க. சும்மா பேசிட்டு. நம்ம ஜுவானும் வெளிய வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்ப சன்ஹாவோட அப்பா கேட்பாங்க, "என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க? இன்னும் எவ்வளோ நாள் இங்க இருப்பீங்கன்னு?" கேட்கிறப்போ, "நாங்க 2 பேரும் வந்து இங்கேயே மூவ் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இங்கே தான் எப்பவுமே இருப்போம்." அப்படின்னோனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. இப்போ வந்து நாங்க வந்து ஜுவானோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்தோம். இந்த வாரத்துல தான் ஜுவானோட பர்த்டே போல. அதுக்கு தான் வந்தோம்ன்னு சொல்றப்போ, ஜுவான் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஷாக் ஆயிட்டு, "உங்கள யார் கூப்பிட்டா என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண?" அந்த மாரி கேட்பாங்களா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாடா.